பிப்ரவரி 18, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் எல்லையை பெரிதாக்குவார், நீங்கள் வேண்டிக் கொள்வதை தந்தருளுவார். The Lord will enlarge your borders, He will give you what you pray for. 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனம். First Chronicles chapter 4 verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை விரும்பாதவர்கள் ஒருவரும் இருப்பதில்லை. நம்முடைய தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் வேலைகள், உங்கள் தொழில்கள், கர்த்தருடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரியம். யாபேஸ் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட்டான். ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டினான். கர்த்தர் அப்படியே அவனை ஆசீர்வதித்தார். ஆகையால் தன் சகோதரருக்குள்ளே கனத்திற்குரியவனாய் அவன் மாறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கனவீனத்திலிருந்து கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுவார். உங்கள் கசப்புகள் அனைத்தையும் மதுரமாக மாற்றுவார். உங்கள் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவார். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் துக்கங்களால் நிறைந்து காணப்படுகிறீர்களோ, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கினது போல உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களை புறக்கணித்த அற்பமாய் எண்ணினவர்கள் அத்தனை பேரும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளின அதே தேவன் நீங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தருளி உங்களை கனம் பண்ணுவாராக. Jabez cries out to the God of Israel, "Oh, that you will bless me and enlarge my territory. Let your hand be with me and keep me from harm, so that I will be free from pain." And God granted his request. My dear brothers and sisters, there is no one who does not like the word blessing. Our God also wants to bless us. God created man in his own image, male and female, and blessed them. His will is that your personal life, family life, your jobs, professions, and the missionary of God should be also be blessings. He was seen as a vessel to which Jabez was cast out. One day he prayed to the Lord to bless me. The Lord blessed him just like that. Therefore he became honorable among his brothers. Children of the Lord, God will transform you from humbleness into vessels of honor. He will overturn your problems. He will turn your bitterness into wine. He will turn your curses into blessings. Let your eyes look to the Lord as Jabez looked to the God of Israel, who are neglected, humiliated, and full of sorrows. Your sadness will turn into happiness. The Lord will make all those who ignored come to seek you. You will be a blessing to many. May the God who granted Jabez what he prayed for, like that he grant you all that you ask for and honor you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய எல்லைகளை எல்லாம் ஆண்டவரை நீர் பெரிதாக்கி எந்த தீங்கும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அண்டிக் கொள்ளாதபடிக்கு எல்லா தீங்குக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து
அவருடைய மன்றாட்டை எல்லாம் ஆண்டவரை நீர் கேட்டு அதற்கு ஆண்டவரே பதிலை தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். அப்படியாக எப்படியாக நீ ஆண்டவரே இந்த யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தீரோ, எப்படியாக அவனுடைய எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கினீரோ, அதே போல் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருப்பீராக. அவருடைய எல்லைகளை எல்லாம் நீ ஆண்டவரே நீர் விஸ்தாரமாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒடுங்கி இருந்தது போதும், கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தருவீராக. அவர்கள் எண்ணி முடியாத அளவுக்கு, எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவருடைய எல்லைகளை எல்லாம் நீர் ஆண்டவரை பெரிதாக்கி அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் பெரிதான காரியத்தை, நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை அப்பா அவருடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கொடுக்கிறதான கிருபைகளுக்காம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கொடாகொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், வேலைகளையும், தொழில்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனவீனத்திலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லைகளை நீர் ஆண்டவரை பெரிதாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதமாக கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய நிந்தைகளை எல்லாம் ஆண்டவரை தூக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய கசப்புகளை எல்லாம் கர்த்தர் நீர் மதுரமாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் அவர்களை அற்பமாய் எண்ணினார்களோ அத்தனை பேருக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை கண்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருப்பதை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எல்லைகளை எல்லாம் ஆண்டவரை நீர் பெரிதாக்கி விரிவாக்கி ஆண்டவர் நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனார்களோ அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரா அப்பா எழும்பி நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயர்வை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் இருக்கிற எல்லா ஸ்தலங்களிலும் கர்த்தருக்கென்று மகிமையான பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவர் தருகிற அந்த எல்லையை ஆண்டவரே விஸ்தாரமான எல்லையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதித்தரலங்க ஆண்டவரை. அவளுக்கு பிரியம் போல் ஆண்டவரே எல்லாவற்றையும் தந்து அவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் நீர் பெரிதான காரியத்தை நீ செய்து அவருடைய எல்லைகளை விரிவாக்கி அவளுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து இந்த நாளில் அவர்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்படியாக இந்த நாள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை அவர்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. ஆண்டவர் தாமே ஒவ்வொருக்கும் துணையாயிருந்து வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறுக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.